என்னோட ஹவுஸ் ஓனர் வந்துட்டு 4 years பேக் அவருக்கு வந்து பைபாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சர்ஜரிக்கு பயந்துட்டு வந்து நான் டேப்லெட்ஸ்ல வந்து சரி பண்ணிக்கிறேன்னு போயிருக்காரு. ஆனா இப்போ ஒரு பாஸ்ட் 15 days அவர் மூச்சோட சஃபகேட் பண்ணியிருக்காரு. போய் பார்த்ததுல இப்போ உங்களால பைபாஸ் பண்ண முடியாது, ஹார்ட் வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? உங்க நெய்பருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், ஆர் கிரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜினான்னு சொல்லுவாங்க. கிரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜினா ஒரு சுகர் பேஷண்ட்க்கோ ஒரு வயசானவருக்கோ வந்து ஒரு 80-90% வந்து அடைப்பு ரொம்ப நாளாவே இருக்கும். ஹார்ட் அட்டாக்ன்றது 100% அந்த ரத்த குழாய் க்ளோஸ் ஆனாலும் அது ஹார்ட் அட்டாக். அது எமர்ஜென்சி, அது இமீடியட்டா பண்ணணும். சில பேர் எப்படின்னா 10 வருஷமா அடைப்போடையே வந்து இருப்பாங்க. சில பேருக்கு அது ஒரு 5 வருஷத்துல வெளியே தெரியும், சில பேருக்கு 9 வருஷத்துல வெளியே தெரியும், சில பேருக்கு கடைசி நேரத்துல வெளியே தெரியும். இப்போ நீங்க சொல்ற ஆள் வந்து கிரானிக் ஸ்டேபிள் ஆன்ஜினா, நடந்தா நெஞ்சு வலிக்குது, மூச்சு விட கஷ்டம் இருக்குன்னு முன்னாடியே அவர் கிட்டத்தட்ட நீங்க சொல்றது மினிமம் வந்து 3 years சொல்றீங்க. ஆனா அவருக்கு அதுக்கு முன்னாடியே 5 வருஷமா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மூச்சு விட கஷ்டமும் நெஞ்சு வலியும் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஒண்ணுதான். ஆன்ஜைனா ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். ஆன்ஜைனான நெஞ்சு வலி, அதற்கான ஈக்குவலன்ட் தான் மூச்சு விட கஷ்டம். உங்களுக்கு மூச்சு விட கஷ்டம் இருந்தாலும் அது ஹார்ட்ல அடைப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அதை நீங்க ஹார்ட்டை செக் பண்ணணும். அதனாலதான் திருப்பி உங்க நெய்பர் மூச்சு விட கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஆன்ஜைனா ஈக்குவலன்ட். அது ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். 2வது பாயிண்ட், அவருக்கு அடைப்பு இருக்குன்னு 3 வருஷம் முன்னாடியே வந்து ஸ்டென்ட் வைக்க சொல்லியிருக்காங்க. 3 ரத்த குழாயில வந்து ப்ராப்ளம் இருக்கு, அடைப்பு இருக்குன்னா ஒன்னும் பைபாஸ் பண்ணலாம், இன்னொன்று அவங்க சொன்ன மாதிரி ஸ்டென்ட்டும் வைக்கலாம்.